அண்ணாமலையை நினைக்காம அப்படின்னா ஆத்ம தியானம் பண்ணாமன்னு அர்த்தம். என்னென்னமோ படிக்கிறோம், டாக்டரேட் பண்றோம், அதுக்கு மேல பண்றோம், என்னென்னமோ பண்றோம், நிறைய பணம் சம்பாதிக்கிறோம், பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கோம், ஆபீசரா பெரிய பொசிஷன்ல இருக்கோம், அழகுல பொசிஷன்ல இருக்கோம், ஹெல்த்ல பொசிஷன்ல இருக்கோம், வேர்ல்டுல என்னென்னமோ ஆகுறோம். அந்த ஏக்கம் மட்டும் போல இல்லையா? சரீரம் ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா பியூட்டிஃபுல்லா இருக்கு, பத்னி இல்லாட்டா பதி ரொம்ப அழகா இருக்கார், நல்ல ஃபேம், நல்ல பேரு ஊர்ல, தனம் பணம் எடுத்தா தீராத அவ்வளவு பணம் இருக்கு. எல்லாம் இருந்தும் என்ன காரியம்? என்ன ஆத்ம ஞானம் இல்லை, என்ன உள்ள அறிய வேண்டிய தத்துவத்தை சத்தியத்தை தெரியாத ஒரு குறையினால ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருக்கு. அந்த ஏக்கத்தினால நிம்மதி இல்லை. எல்லாம் பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருந்தா அப்புறம் என்னாச்சு? மண்ணோட மண்ணா போயாச்சு, எல்லாரும் போயிடும். ஒரு திருடனை கொண்டு வந்து தூக்குல போடு நான் ராஜா. திருடன் சிரிச்சுன்னு சொன்னான். ஏன் என்ன ஒன்னும் விலை இல்லாம பண்றே கேட்டான் ராஜா. தூக்கில தொங்கினா என்ன, எப்படி செத்து போனா என்ன, உங்க அப்பன் செத்து போலியா தாத்தா செத்து போலியா கேட்டான். இப்ப சாகரத்துல என்ன இருக்கு எனக்கு? நீ யுத்தத்துல செத்து போவையா இருக்கும், நான் வந்து ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். பட்டின்னு ஒரு பெரிய கவி இருந்தா அவன் செத்து போயிட்டான், பாரவின்னு ஒருத்தன் இருந்தா அவனும் செத்து போயிட்டான், பிக்ஷு எங்க ஊர்ல யாரும் தெரியாம ஒரு பிச்சைக்காரன் இருந்தா அவனும் செத்து போயிட்டான். என் பேரு புக்குண்டன், நான் இப்ப செத்து போறேன். நீ பூபதி ராஜா, பா பா பி பி பூ பூ, அடுத்து நீதான். ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல யமன் பிடிச்சுட்டே வரான். எல்லாம் செத்து தானே போறோம், எல்லாம் செத்து தானே போறோம். யாரு வாழ்ந்தா இங்க பூமியில? ஹிஸ்டரினா என்னன்னு கேட்டா பாகவத ஆன்சர் என்னதுன்னா, சரீரத்தை ஆத்மான்னு நினைச்சுண்டு உலகம் என்னோடது பூமி என்னோடதுன்னு நினைச்சுண்டு வாழ்ந்த கொஞ்சம் ஃபேமஸ் ஆளுகள்னு நம்ம விலை கொடுக்கப்பட்ட கொஞ்சம் ஃபூல்ஸோட கதைங்கிறது. இந்த லோகத்துல இருக்கிறவாளையெல்லாம் பார்த்து எல்லாம் ஃபேமஸ் ஆகி ஹைட்டுக்கு போய் என்னாச்சு? ஏக்கம் தான், குறைதான், தோஷம் தான், திருப்தி இல்லை, எல்லாம் லாஸ்ட்ல ஒரு பிடி மண்ணுதான், முடிஞ்சு போச்சு. மிருத்திகே தேவ சத்தியம். எதுக்கு ஸ்மசானத்துல போய் எரிச்சுட்டு அந்த சஞ்சயை நம்ம ஏன் பண்றான்னா, தோ அப்படி காட்டுறதுக்கு தான். வந்தாம்பா சிவங்கோவில்ல போனா விபூதி ஏன் கொடுக்கறான்னா, வாயை திறந்து சொன்னா நமக்கு கோபம் வந்துடும். நீ இப்படித்தான்ப்பான்னு சொல்ல, அதுக்கு பதிலா பக்தியோட போன உடனே தத்துவமசி பஸ்மாந்தகும் ஷரீரம்.